பேரன்பு கொண்டவர்களே, உங்கள் அனைவருக்கும் மரியின் ஊழியர்களாகிய எங்களின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இத்தாலி தேசத்திலே 1233ஆம் ஆண்டு 7 வணிகர்களைக் கொண்டு அன்னை மரியாவால் தோற்றுவிக்கப்பட்டது எம் மரியின் ஊழியர் சபை. உலகெங்கும் பரவியிருக்கும் எம் சபை இந்தியாவிலும் 1974ஆம் ஆண்டு முதல் வேரூன்றி இளையோரை உருவாக்கும் பணி, மேய்ப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளை சீரும் சிறப்புமாக செய்து வருகிறது. இவ்வாறாக அன்னை மரியாவால் அழைக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றும் மரியின் ஊழியர்களாகிய நாங்கள் அன்னை மரியாவின் பக்தி முயற்சியை, அதிலும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரும் ஜீவமாதாவின் பக்தி முயற்சியையும், புற்றுநோயிலிருந்து குணம் பெற்றுத்தரும் புனித பெரையினாரின் பக்தி முயற்சியையும் மேற்கொண்டு சமூகத்திலே சீரும் சிறப்புமாக பணியாற்றி வருகின்றோம். இத்தகைய பாரம்பரியம் மிக்க எம் மரியின் ஊழியர் சபையில் சேர்ந்து குருவாகி துறவற வாழ்வு வாழ விரும்பும் 12ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் படித்த இளைஞர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பு தம்பி, வா, வாழ்ந்து பார், வாழவை. காட் பிளஸ். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தில் 11வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை கொண்டாட நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்திருக்கின்றோம். திருப்பலி என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையமாகவும் அடித்தளமாகவும் இருக்கின்றது. ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் கூடிய மட்டும் தினமும் திருப்பலியிலே கலந்து கொண்டு இறை ஆசிரை பெற வேண்டுமென திருச்சபை அழைப்பு கொடுக்கின்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கட்டாயமாக கிறிஸ்தவர்கள் திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கடன் திருப்பலியாக இருக்கின்றது. எனவே அனைத்து கிறிஸ்தவர்களும் அந்த நாளில் மற்ற வேலைகளை விட்டுவிட்டு முழு திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும் என திரு அவையின் கட்டளை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இந்த ஊரடங்கு காலத்திலே ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கின்றன, ஆலயங்களிலே வழிபாடுகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் திருப்பலியானது இன்று நம்முடைய வீடு தேடி வந்து கொண்டிருக்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஒளிபரப்பப்படுகின்றது. அதே போல எங்களை போன்ற குருக்கள் யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு திருப்பலியை வீடு தேடி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய வீடு தேடி வருகின்ற திருப்பலியில பக்தியோடு பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க, ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன், ஏம்மா இன்னைக்கு பூசை பார்த்தீங்களா? காலையில் கொஞ்ச நேரம் பார்த்தா மீதி பூசையை சாயங்காலம் பார்ப்போம்னு சொன்னான். பூசை என்பது ஒரே நேரத்தில் முழுமையான திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பையன் சொன்னான், பூசை பார்க்குறியாடான்னு கேட்டதுக்கு ஓட்டி பார்க்குறப்ப
இது படம் கிடையாது, வேற நிகழ்ச்சி கிடையாது. திருப்பலி மாண்புமிக்க புனித பலி. பிரசங்கம் பாட்டு பாடலை ஓட்டிட்டு பார்க்கறது திருப்பலி கிடையாது. குருவானவர் பிதாசுதன் கூடுவதிலிருந்து இறுதி ஆசீர் கொடுக்கின்ற வரை திருப்பலியை கண்டு முழுமையான விதத்தில் பக்தியோடு பங்கெடுக்க வேண்டும். இன்னொருத்தர் சொன்னாரு, ஃபாதர் எங்கள் வீட்டம்மா சமைச்சிக்கிட்டே உங்கள் பூசையை பார்க்குறாங்க அப்படின்னு. சமையல்கட்டில் உட்காந்து ஃபோனை வச்சுக்கிட்டு பூசை ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இவங்க சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தவறு. திருப்பலி என்பது குடும்பமாக அமர்ந்து நீங்கள் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் மெனக்கிட்டு இந்த திருப்பலியை ரெக்கார்ட் செய்து யூடியூப் வழியாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எனவே இறை மக்கள் திருப்பலியின் மேன்மையையும் மாண்பையும் மகத்துவத்தையும் உணர்ந்து கொண்டு இந்த புனிதமான வழியில பக்தியோடு இறை நம்பிக்கையோடு கலந்து கொள்ள பங்கெடுக்க இறை ஆசிரை பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சிலர் வீடுகளில் திருப்பலியை தொலைக்காட்சியிலே கனெக்ட் செய்து அந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி மெழுகுதிரி கேண்டல்லாம் ஏற்றி பூசை பார்க்குறாங்க, குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்கிறாங்க, பாராட்டுதலுக்குரியது. அதே போல அனைத்து குடும்பங்களும் குடும்பமாக அமர்ந்து இந்த திருப்பலியை கண்டு பக்தியோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருப்பலி ஒரு மணி நேரம் நடைபெறுகின்றது. மற்ற வார நாட்களிலே 30-35 நிமிடங்கள் நாம் வீடுகளிலே இருக்கின்றோம், வேலை இல்லாமல் இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் திருப்பலியிலே குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆலயங்கள் மூடப்பட்டிருந்தாலும் நம்முடைய வீடுகள் ஆலயங்களாக மாற வேண்டும், ஜெபிக்கின்ற குடும்பங்களாக கத்தோலிக்க குடும்பங்களாக மாற வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு ஆன்மீக தாக்கத்தோடு உங்களுடைய வீடு தேடி திருப்பலியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எனவே இறை மக்கள் திருப்பலிக்குரிய மாண்பையும் மகத்துவத்தையும் மரியாதையையும் பக்தியோடு கொடுத்து திருப்பலியிலே பங்கெடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு சிலருக்கு பூசை பார்க்கணும், நன்மை கிடைக்கலையேங்கிற வருத்தம் இருக்குது. ஆசை நன்மை என்று சொல்வார்கள். நன்மை வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தாலே போதும், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே நன்மை கொடுக்கின்ற நேரத்தில் ஆசை நன்மை என்ற ஒரு ஜெபத்தை நீங்கள் ஜெபியுங்கள். கடவுளை நான் நன்மை வாங்க ஆசைப்படுகிறேன், ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை, இருந்தாலும் என்னையும் எனது குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதியும் என்று அந்த நேரத்தில் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய திருப்பலியானது தூய அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கும் நன்றியாக நித்தியா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் தூய அந்தோனியார் வழியாக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக ஆந்தனி ஜெரால்ட் ஸ்டீபன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியின் வழியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் தனக்கு நல்லதொரு வேலை கிடைத்ததற்கு நன்றியாக கிறிஸ்டோபர் இந்த திருப்பலியை நன்றியின் வழியாக ஒப்புக் கொடுக்கின்றார். மேலும் இந்த திருப்பலியிலே மறித்த அருட்தந்தை அல்போன்ஸ் தாஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், அந்தோனி ஆனந்த் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஆந்தனி தாஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்திலே கொண்டாடி இறை அருளையும் ஆசிரியம் பெற தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றமுறைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறை மன்னிப்பை வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியேன் என்று சொல்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
வாழ்த்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்று வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உகந்தவர்களாய் நடவுதருளும் உதவியை கனிவுடன் எங்களுக்கு அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 22 முதல் 24 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளம் கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளில் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன் என்றும், அப்போது
எத்துணை அழகு இது, என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உவகை இன்று காணாயோ, என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. பரந்து விரிந்த உலகம் படைத்தவன் அன்பு இதயம், உயர்ந்து விரிந்த வானம் படர்ந்த அவர் மனம் கூறும், எங்கெங்கும் வீசிடும் தென்றல் காற்றும் பொங்கிடும் நீரின் ஊற்றும், மின்னிடும் மீன்களும் ஒளி தரும் கதிரும் மின்னலும் தன்னொளி நிலவும், என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு, என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு, இயற்கையை அணுகு இன்பம் மல்லிப் பருகு, என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உவகை இன்று காணாயோ, என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. இரண்டாம் வாசகம். கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்ததால் நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 6-11 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம். மற்றும் நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம். மற்றும் அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவர் வழிக்கும் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. இறைவாக்கு வித்தாகும் கிறிஸ்துவை விதைப்பவர் அவரை கண்டடைகிறவன் என்றென்று நிலைத்திருப்பான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். இது வாழ்த்தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 11வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 11வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை. உங்ககிட்ட ஒரு கேள்வி. பனித்துளி பார்த்துருக்கீங்களா? பனித்துளி. இந்த பனித்துளிக்கு எடை இருக்கா? பனித்துளி அந்த துளிக்கு எடை இருக்கா? இருக்குன்னு சொல்லுவீங்க. அது எப்படி பார்த்தா சின்ன துளி தானே, இந்த அதுக்கு எடை. இப்போ அந்த கேள்வி சின்ன ஒரு சிட்டுக்குருவிக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த பனித்துளிக்கு எடை இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்போ அது பெரிய ஒரு குருவிட்ட கேட்டுச்சு. இங்கே பாருங்க, பெரியமா பெரியம்மான்னு சொல்லுவோமா, சரி முத்தவங்க இல்லையா? இப்போ அந்த குருவி கேட்டுச்சு, பெரியம்மா அந்த சின்ன பனித்துளிக்கு எடை இருக்குதா அப்படின்னு. அந்த அம்மா பார்த்துச்சு, லூஸ் மாதிரி உடையிட்டு இருக்காத, அதெல்லாம் துளிக்கு ஒன்றும் வெயிட்டெல்லாம் கிடையாது, பேசாமல் உங்கள் வேலையை பாருங்க. இல்லை 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 எனக்கு தெரிஞ்சு ஆகும். சரி சொல்லு, என்னதான் சொல்ல வர சொல்லு அப்படின்ட்டு அந்த பெரிய குருவி சொல்லிடுச்சு. அப்பா சொல்லுங்க, பாருங்க, நான் ஒரு நாள் காட்டு வழியாக போயிட்டு இருந்தேன். பார்த்தா இருட்டுச்சு, என்னால் நம்மளுடைய கூட கண்டுபிடிக்க முடியல. நான் ஒரு மரக்கிளையே நடந்தேன். பார்த்தா அந்த பனி பொழிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இந்த டைம் பாஸ் கிடைக்கல. அதனால என்ன பண்ணேன், அந்த மரக்கிளையில் உட்காந்துட்டு இந்த பனி விழுத என்ன ஆரம்பிச்சேன். என் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் அந்த பனி விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் எண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 10,000, 20,000, 1,40,000. இப்போ இந்த கிளையில இருந்து அந்த துளியானது சேர்ந்துட்டே இருக்கு. இந்த பனி துளி அந்த கிளையில் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கைக்கு அப்புறமா அந்த கிளை ஒடிஞ்சு விழுந்துருக்கு கீழே. குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு அப்புறமா அந்த கிளையானது முறிந்து கீழே விழுந்துருக்கிறது. இப்போ சொல்லுங்க, பனித்துளிக்கு எடை இருக்கா இல்லையா? கண்டிப்பா நம்ம அம்மா ஃபாதர் சொல்றது கரெக்டு தான். இன்றைய வாசகங்களை பார்க்கிற பொழுது சின்ன ஒரு கடுகை ஆண்டவரே கிறிஸ்து முன்வைக்கிறார். கடுகு முன்வைக்கிறார். இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் இந்த முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசேக்கியேலை பற்றி பார்க்கிற பொழுது அவர் இறை பக்தி நிறைந்தவர், அவர் குருவாக இருக்கிறார், இறைவாக்கினராக இருக்கிறார். இப்ப இறைவாக்கினர் எசேக்கியேல் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுள் திடப்படுத்துகிறார்.
இறைவாக்கிலே இசைக்கியல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா கடவுள் திடப்படுத்துகிறார். அதுதான் நம்முடைய பெயருக்கான பொருள். அப்ப என்ன திடப்படுத்துகிறார் என்று பார்த்தோம் என்றால் அவருடைய இந்த இறைவார்த்தைகளும் சரி, அவர் மிகுந்த கற்பனை வளம் மிகுந்தவர். இறைவாக்கில் மிகுந்த கற்பனை வளம் நிறைந்தவர். அந்த கற்பனை வழியாகவே அதனுடைய கருத்தை சொல்ல வேண்டிய பொருளை மக்களுக்கு சொல்லணும். அதான் அந்த இசைக்கியலுடைய அந்த நூலிலே பார்க்கிற பொழுது 37ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுவதை நாம் பார்க்க முடியும். உலர்ந்து போன காய்ந்து போன எலும்புகள் எப்படி ஒன்று சேர்ந்து எப்படி நரம்புகள் உண்டாகி சதைகள் உண்டாகி உயிர் வருகிறது என்று பார்த்து அந்த அடுத்த என்ன நடக்குது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தை கற்பனை திறனை விரிவாக சொல்லக்கூடிய அந்த ஒரு வளம் படைத்தவர் அந்த இறைவாக்கு இசைக்கு. அப்போ இவர் என்ன சொல்றாரு, முதல்வாசல் பார்க்கிற பொழுது அவர் மக்களுக்கு ஆதரவு கூறுகிறார். நீங்கள் உங்களுடைய கவலைகள் உங்களுடைய தோல்விகள் எல்லாம் மாற்றம் அடையும். உங்களுக்கு என கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த நிலையான வாழ்வு, நீங்கள் நிமிர்ந்து நடக்கக்கூடிய அந்த வெற்றி வாழ்வு உங்களுக்கு இருக்கிறது. எனவே சோர்ந்து போகாதீர்கள், திறனோடு இருங்கள் என்பதை இந்த முதல்வாசகத்திலே இறைவாக்கு இசைக்க முன்வைக்கிறார். இந்த நற்செய்தியை பார்க்கும் பொழுது அதே கண்ணோட்டத்தை இந்த விசுவாசத்தை அவர் முன்னிறுத்தி காட்டுகிறார். 2வது வாசகம் இந்த பௌரடிகளார் விண்ணுலக சாதனத்தை பற்றி என்னவென்று கூறுகிறார். நற்செய்தி இந்த நூலில பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கடுகு ஓமை முன்வைக்கிறார். இந்த கடுகு ஓமை, கடுகு மிக சிறிய ஒரு விதை. ஆனால் இது நாம் அறியப்பட வேண்டிய பொருள் என்னவென்று பார்க்கிற பொழுது அந்த விடாமுயற்சி. விதைக்கிறான், ஆனால் அந்த விதையானது வேறு விட்டு விதையானது மண்ணிற்கு வந்து தளிர் என்று வளர்ந்து வளர்ச்சியை முன்வைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இந்த வளர்ச்சியினுடைய பார்க்க விசுவாசம் படை இருக்க வேண்டும். சின்ன விசுவாசம் என்று சொல்லுகிற பொழுது சின்ன விசுவாசம் நம்மை கவனுக்கு கொண்டு போகும். சின்ன விசுவாசம் நம்மை கவனுக்கு கொண்டு போகும். ஆனால் பெரிய விசுவாசம் மோட்சத்தை நம்ம பக்கத்தில் கொண்டு வரும். கவன் நம்ம பக்கத்தில். சின்ன விசுவாசம் என்ன பண்ண நம்மள இங்கிருந்து மோட்சத்துக்கு கவனம் கொண்டு போயிடும். ஆனால் பெரிய விசுவாசம் எப்படி இருக்குன்னா என்ன நடக்கும்? மோட்சம் பார்த்து வரும். அதுதான் விளக்கமாக இருக்குது. இது தொடர்ந்து பார்க்கிற பொழுது அந்த விதையானது சும்மா இருந்ததில்லை. அந்த விதையானது சும்மா இருந்தது கிடையாது. என்னை விளக்கப்பட்டாங்க, நான் என்ன பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த விதையானது சும்மா இருந்தது. இந்த சும்மான்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்மளாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? சும்மா இருந்த பாதர், அப்படித்தான் பாதர், சும்மா இருப்பா அதெல்லாம் தெரியாதா? இப்போ நம்ம தமிழில் தான் இந்த சும்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தும். மற்ற மொழிகளில் இருக்க நேரத்தில், ஆனால் தமிழில் மட்டும் இந்த சும்மா இருப்பா சொல்ல முடியாது. சும்மா அது அதிகமாக கிட்டத்தட்ட 15+ அவ்வளோ அர்த்தங்கள் கொடுக்கலாம். நம்ம வீட்டில எல்லாம் சொல்லியிருக்கோம் சும்மா. இந்த சும்மா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம மொழியில தான் இருக்கு, மற்ற மொழிகளில் இருக்க தெரியல. நம்ம மொழிகளுக்கு உயர் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு சும்மா. அதை பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு வழக்கில் பார்த்துட்டு சொல்லுவோம். ஸ்கூல்லலாம் சொல்லியிருப்பீங்க பி குவைட். அப்போ என்ன பண்ணுவோம்? சும்மா இருக்கு. குவைட் என்னது? சும்மா இருக்கு. ஒருத்தர் சொல்கிறேன் வீட்டில், இங்கே பாருங்க வயசாகிட்டே இருந்து கல்யாணம் படிச்சோம்ல, கல்யாணம் பண்ணுவாங்களா? சும்மா விட மாட்டேன். யார்? அம்மா அப்பா சொல்கிறோம். அம்மா அப்பா பார்த்து சண்டை போடுறோம், எனக்கு நீங்கள் பண்ணி வைக்கல, சும்மா விட மாட்டேன். இப்போ சும்மா என்னது? கைக்கு ரிவெஞ்ச். 90 பேசியிருக்கிறான், என்ன சும்மா பேசியிருக்கிறான். ரிப்பீட்டிங். உங்கள் வீட்டில் ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுங்க? இது எம்டி பாக்ஸ், சும்மா தான் இருக்கும். எம்டி, சும்மா தான் இருக்கும். எம்டி, சும்மா தான் இருக்கும். இப்படி இந்த சும்மா சொல்லிட்டு இந்த வார்த்தை என்னது? நிறைய பொருள்களை நாம் உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த இறைவார்த்தை பற்றி பார்க்கும்போது, விதையை பற்றி பார்க்கிற பொழுது எதுவுமே சும்மா இருக்கிறது இல்லை. எல்லாம் என்னது? அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தது. சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னது? இந்த பவுலடிகளார் தெசலோனிக்கேயர் திரும்பவும் 2வது அதிகாரம் 3வது இந்த பவுலடிகளார் தெசலோனிக்கேயர் திருமுகத்திலே 3வது அதிகாரம் 7-12 பார்த்தோம் என்றால் கூறுகிறார், விளைக்காதவர்கள் உன்னதாகாது. சும்மா இருந்தாலும் சாப்பிட முடியாது. அப்படி என்ன அர்த்தம்? நாம் நம்முடைய அன்றாட வேலைகளை செய்ய வேண்டும், கடமைகளை செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த நம்முடைய தொடர்ந்து நாம் முயற்சிக்க வேண்டும், தொடர்ந்து நாம் அதில் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை இந்த பவுலடிகளார் முன்வைக்கிறார். அதே கண்ணோட்டத்தை சும்மா இருப்பான்னு சொல்கிற அதே கண்ணோட்டத்தை இந்த பழைய ஏற்பாட்டு நூலிலே விடுதலை பயண நூலில் பார்க்க முடியும். விடுதலை பயண நூல் 17
11 பார்த்தோம் என்றால் மோயிசும் ஜெபிக்கிறார். அங்க அமலேக்கியருக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடைபெறுகிறது. மோயிசு ஜெபிக்கிறார், இரு கரங்களையும் ஜெபிக்கிறார். அப்ப ஜெபிக்கிற பொழுது என்ன நடக்கிறது? அந்த இஸ்ரேல் மக்கள் வெற்றி அடைகிறார்கள். அவருடைய கை கீழே கலருகிற பொழுது அமலேக்கியர்கள் வெற்றி அடைகிறார்கள். மோயிசும் சும்மா இல்லை. இன்னைக்கு நாம் சும்மா இருக்கோமா என்று சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எனது குடும்ப வாழ்க்கையிலேயே கணவனாக, மனைவியாக, பிள்ளையாக, பேரனாக, பாட்டியாக, உறவுகளாக, என்னுடைய நட்புகளாக நான் சும்மா இருக்கிறேன்னா, அல்லது அந்த நிலையில முன்னே செல்லக்கூடிய வழிகளை, அந்த காரணங்களை கண்டுபிடிக்கிறேன் என்று நாம் சிந்திக்க வேண்டும். சும்மா நமக்கு எதுவுமே கிடைச்சிடாது. ஃபாதர் நான் பூசை பார்க்குறேன் ஃபாதர், நான் வந்து பிரேயருக்கு அங்கே போகிறேன் ஃபாதர், நான் நல்லா ஜோப் பண்ணுறேன் ஃபாதர், அனைத்தும் நன்று, அனைத்தும் நல்லது. இருப்பினும் கூட அதற்கான வாழ்வினுடைய முழுமையை பெற, நாம் வெற்றி பெற நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இந்த 11வது ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இதில் நாம் என்ன கற்றுக்க வேண்டும் என்று பார்த்தோம்னா 2 விஷயங்கள். ஒன்று, இந்த விவசாய போல இருக்க வேண்டும். விவசாயம் கொடுக்கப்பட்ட 2 விதமான குணநலன்கள். ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று உழைப்பு. நம்பிக்கை, உழைப்பு. அவன் விதைக்கிறான், நம்பிக்கையோடு விதைக்கிறான், அதை தொடர்ந்து உழைக்கிறான். இப்போ இந்த விவசாயம் பார்க்கும் பொழுது நம்பிக்கையும் உழைப்பும் இருக்கிறது. நாமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கை வேண்டும். அதே போல நம்முடைய இந்த முன்னேற்றத்திற்கான வேலைப்பாடுகள், அதற்கான செயல்பாடுகள் நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த விதையை பற்றி பார்க்கும் மிக சிறியது. நாம் நினைத்துக் கொள்ளலாம், நான் எளியவன், சின்னவன், வறியவனாக இருக்கிறேன், ஏழையா இருக்கிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அது தவறு. நம்முடைய நிலையிலிருந்து நாம் வேலை செய்யும் பொழுது, நிலையில் நாம் நம்ம முயற்சியில் மேற்கொள்கிற பொழுது நாம் வெற்றிகளை காண முடியும், நாம் உயர்வை பெற முடியும். சின்ன விதை தான், ஆனால் வாழ்த்துப்பறையில் வந்து அமரக்கூடிய அளவிலே அதனுடைய கிளைகள் இருக்கிறது பார்க்கும்பொழுது நம்முடைய சின்ன சின்ன முயற்சிகள், நம்முடைய சின்ன சின்ன அந்த முன்னெடுக்கக்கூடிய வழிமுறைகள் அனைத்தும் நாம் வெற்றியையும் நமக்கு ஆசிரியர் கொண்டு வரும். எனவே இந்த நன்னாளிலே இறைவன் கொடுத்திருந்த அருளுக்காக நன்றி கூறுவோம். இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்க்கை முன்னேறி செல்ல நாங்கள் உழைக்க உங்களுக்கு எல்லா அருளையும் திறனையும் தாரும். நாங்கள் சிறுவர்கள் எங்களால் முன்னேற அந்த இயலாமையை கலைந்து விட்டவர்களாக, உண்மையில் நம்பிக்கை வைத்தவர்களாக, உண்மையில் நெருங்கி வரவும், உங்களிடம் அருளை பெற்றுக்கொள்ளவும் நீர் எனக்கு அருள் தாரும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியை ஜெபிப்போம். ஆகும். அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை கேட்போம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகளிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். சகோதர சகோதரிகளே, இதோ இந்த அருமையான வேளையிலே இறை பிரசன்னத்திற்கு நம்ம ஒவ்வொருவரும் நமக்காக மட்டுமல்லாமல் உலகக்காகவும் மேலும் மக்கள் அனைவரும் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும்படியாகவும் பல்வேறு தேவையில் இருக்கும் சகோதர
எங்கள் அன்பு தந்தையை இறைவா, திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், பொருட்கள், துறவிகள் மற்றும் இருபால் பொதுநிலையின் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். நிறைய அவர்களுக்கு தேவையான நல்ல உணர்வுள்ள சுகத்தையும் மக்களையும் அது வழியில் எடுத்துச் செல்ல வேண்டிய அருளையும் தந்து அவர்களை பாதுகாத்தல் வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இது இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து சகோதர சகோதரர்கள் ஜெபிக்கிறோம். இறைவா, நீரே அவர்களை குணமாக்கி அவர்கள் விரைவில் இல்லம் திரும்பவும் தங்களது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் நீர் வரம் தர வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களிலே அமைதிக்காகவும் குடும்பங்களிலே ஒற்றுமைக்காகவும் வேண்டும் அனைத்து சகோதர சகோதரர்களாக ஜெபிக்கிறோம். இறைவா, நீரே குடும்பங்களை ஆசீர்வதித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் ஒருவரை ஒருவர் இறை பிறர்களோடு ஏற்றுக்கொண்டு பக்கபலமாக இருந்த குடும்பத்தை உமது அருளில் நடத்தி செல்ல வேண்டிய அருள் தர வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு இடங்களில் பணிபுரியும் உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை நிமித்தம் காரணமாக மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக தங்களது குடும்பங்களை விட்டு பிரிந்து இருக்கும் அனைத்து சகோதர சகோதரர்கள் ஜெபிக்கிறோம். இறைவா, நீரே அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அவர்களுக்கு வேண்டிய நல்ல உடல் சுகத்தை அவர்கள் பணிகளில் உமது அருளை தந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமணம் மற்றும் வேலை வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கும் இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். இறைவா, நீரே அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு வேண்டிய திருமண வாக்கியம் மற்ற வேலை வாய்ப்புகளை வழங்கி உமது அன்பில் நிலைக்கக்கூடிய வரம் தர வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குறிப்பாக நோயினால் துன்புறும் வயது மூக்கினால் பெயரும் அனைத்து சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை அருகில் இருப்பவர்கள் அவர்களை நல்ல விதத்தில் கவனித்துக் கொள்ளும் நல்ல மனப்பக்குவத்தை தரும்படியாகவும் அவர்கள் இந்த நோய்களிலிருந்து விடுதலை அடைந்து உண்மை நிலைத்திருக்கும் மக்களாக இருக்க நீர் வரம் தர வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களை இறைப்பதம் கவனமாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் அடைக்கலமும் மாற்றுமாக இறைவா, உமது திருவையில் இறைப்பற்று மன்றாட்டுகளுக்கு நீ விரைவில் செவிசாய்க்கிறார். இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாமே தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாமே தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடைய பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களின தனக்கு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்று குறைபடாமல் கிடைத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாதைக்கு பிறந்தார். அவர் உமது திருமணத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானத்தோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாற்றை போன்றுரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தை மேம்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்களியற்குரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் அனுசரிக்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருந்தோம். மேலும் இன்றைய திருப்பலியை நன்றியின் வழியாக ஒப்புக் கொடுக்கின்ற நித்யா, கிறிஸ்டோபர், ஆந்தனி, ஜெரால்ட், ஸ்டீபன் இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்று நாம் நினைவு கூறுகின்ற அருட்தந்தை அல்போன்ஸ் தாஸ், ஆந்தனி ஆனந்த், ஆந்தனி தாஸ் என்னும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிலும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது மரியின் ஊழிய சபையை தோற்றுவித்த 7 புனித தந்தையர்கள், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள உம்மை மன்றாடுகின்றோம்.
வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரில் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பெறுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றது. செம்மறியிலிருந்து கிடைக்க பெற்ற ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் நிறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. புனித யோசேப்பு யூபியானுக்கான ஜெபம். உலக மீட்பரின் காவலரும் புனித கன்னி மரியாவின் துணைவருமான புனித யோசேப்புவே, உம்மை போற்றுகின்றோம். கடவுள் தம் ஒரே திருமகனை உம்மிடம் ஒப்படைத்தார். புனித மரியா உம்மிடம் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்மிடம் இயேசு கிறிஸ்து மனிதராக வளர்ந்தார். புனித யோசேப்புவே, நீர் எமக்கும் தந்தையாக இருந்து வாழ்க்கை பாதையில் வழி நடத்தும். கடவுளிடமிருந்து அருளையும் இரக்கத்தையும் மனதிடத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். எல்லா தீமைகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமென். புனித யோசேப்புவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உண்மையில் ஒன்றித்திருப்பது குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தீரையா. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இது ஒரு நாளுக்காக மக்களுக்கு செலுத்துகின்றோம். ஆண்டவரின் நற்கருணையின் வழியாக எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் தேடி வருகின்ற உங்களுடைய அன்புக்காகவும் கருணைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திருளும். நாங்கள் அனைவரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு தேவையான எல்லா வரங்களையும் தரும்படியாக உங்களை நோக்கி கொண்டாடுகின்றோம். குறிப்பாக இன்றைய நாளில் எல்லா விதமான நோயாளர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளியையும் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். சிறப்பாக கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய வல்லமையான கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கின்றீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையோடு இந்த நோயாளிகளை உங்களுடைய அருள் கரத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய வல்லமையான கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்தி நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரும்படியாக உங்களை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த தொற்று நோயினால் பல்வேறு பாதிப்புக்கு உள்ளாகி துன்பத்தோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த நேரத்தில் நிறைவாக ஆசீர்வதித்திருள. இதோ உங்களுடைய துன்பம் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்னீரே. இதோ அந்த நேரத்திற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது எங்களுடைய துன்பங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், எப்பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்கள் இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தொற்று நோயிலிருந்து முழுமையான விடுதலை எங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும், இந்த ஊரடங்கிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று இயல்பு வாழ்க்கையை எப்பொழுது ஆரம்பிப்போம் என்ற எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இஸ்ராயேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருந்ததை போல நாங்களும் தாகத்தோடு எதிர்பார்ப்போடு ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். இஸ்ராயேல் மக்களுடைய அழுகுகளுக்கு செவி கொடுத்து மோசே வழியாக அவர்களுக்கு விடுதலையை தந்தது போல எங்களுடைய அழுகுரலையும் எங்களுடைய புலம்பலையும் எங்களுடைய எதிர்பார்ப்பையும் எங்களுடைய பரிதவிப்பையும் உற்று நோக்கி எங்களுக்கு விரைவிலேயே இந்த தொற்று நோயிலிருந்து முழுமையான நிறைவான விடுதலையை நீர் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்களும் இந்த உலகமும் விரைவிலேயே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய அருளையும் ஆற்றலையும் தந்திருள. அன்பு தெய்வமே, இஸ்ராயேல் மக்கள் பாலை நிலத்திலே கொடிய பாம்பினால் கடிக்கப்பட்டு மறித்து விழுந்த பொழுது யாரெல்லாம் மோசே செய்த வெண்கல பாம்பை உற்று நோக்கினார்களோ அவர்களெல்லாம் மீண்டும் உயிர் பெற்றார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது ஒரு நேரத்தில் நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற உம்முடைய திரு பிரசன்னத்தை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பக்தியோடு உற்று நோக்குகின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் இந்த நேரத்திலே ஆசீர்வதித்திருளும். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்திருக்கின்ற எல்லாவற்றையுமே திருப்பி தரும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த தொற்று காரணத்தினால் கடந்த 1.5 ஆண்டுகளாக அவர்கள் எவ்வளவோ பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள், நிம்மதியை இழந்திருக்கின்றார்கள், தாங்கள் செய்து வந்த வேலையை இழந்திருக்கின்றார்கள், உறவுகளையும் உற்றார்களையும் நண்பர்களையும் இழந்திருக்கின்றார்கள், மன நிம்மதியை இழந்திருக்கின்றார்கள், நல்ல தூக்கத்தை இழந்திருக்கின்றார்கள். இன்னும் எவ்வளவோ காரியங்களை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆசீர்வதித்து அவர்கள் இழந்த எல்லாவற்றையுமே இந்த நாளிலே நீர் திருப்பி தந்து அவர்கள் மீண்டும் மகிழ்ச்சியோடு உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு ஒற்று
வாழ்க்கையையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் வாழ தேவையான எல்லா வரங்களையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமான அற்புத குழந்தை இயேசுவுடைய வல்லமையான நாமத்தினால் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். இனிய நம் தேவன் வாழ்கவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாத